ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நோம்பி முடிச்சிருச்சா, அதனால் அடுத்த நாள் கறி தான். இன்றைக்கி கறி தான் அப்பா எடுத்துகிட்டு வந்தது, சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அம்மா டீயெல்லாம் போட்டு கொடுத்துட்டு கறி குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி சண்டே, இருந்தாலும் அவளுக்கு கிளாஸ் இருக்குது. அதனால் அவளுக்கு தனியாக கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அப்புறமே பிரியாணி செஞ்சாங்க. அப்புறம் நாங்களும் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டு நேற்றே மருதாணி பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அது அதுக்கப்புறம் தான் அரைச்சி எல்லாம் எடுத்து ஈவினிங் போல் தான் வச்சோம். டக்குன்னு வாங்க மாதிரி கடைக்கு போகணும். ரெண்டுலயே இருக்கு பாரு. இவ்வளவு நேரம் அப்படிதான் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க வாப்பா, எங்க இருக்கீங்க? அவ்வளவு நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒண்ணுக்கு சீல் போட்டுச்சா? 1.5 மணி நேரம் சரி கொடு. 1.5 மணி நேரம். நீ பின்னி அப்பயே பண்ணிட்ட. ஆனா நான் ரெண்டுலயே வாப்பா. சும்மா சொல்லுது அந்த பிள்ளை. நிஜமாக தான். ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் வந்து வெளியே வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து வெளியே உட்காந்து. சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து வெளியவே தான் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போலாம் வெளியவே வர்றதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து சும்மா பாய் போட்டு காத்தடிச்சிச்சேன்னு பாய் போட்டு வந்து உட்காந்தேன். பாய் போட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் கம்முன்றேன். பாய் போட்டு உட்காந்தோம். இப்படியே காற்று அடிச்சிச்சு. நாங்கள் வந்து உட்காந்த நேரம் வேணுமோ இப்போ காற்று நின்று போச்சு, காற்று அடிக்க மாட்டேங்குது. அப்புறம் என் தம்பியும் எங்கள் பாப்பாவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே விளையாண்டுறத பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டோம். அவ்வளோதான். வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை. வச்சு ஆமாம், தூங்கிடுது. யாருமே இன்னும் குளிக்கல. ஸோ அதனால வந்து எல்லாரும் மூஞ்சும் மேடம்க்கு வந்து குளிச்சிட்டாங்க. அதனால அவங்க பளிச்சுன்னு தெரியுறாங்க. இந்த மேடமும் குளிச்சிட்டாங்க, இந்த மேடமும் குளிச்சிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான். இல்லை, நானும் ஒன்றும் குளிக்கல, என் தம்பி இன்னும் குளிக்கல. நாங்கள் வந்து இன்னைக்கு குளிக்கிறதுக்கு வந்து லீவ் விடலான்னு இருக்கிறோம். நாங்கள் 2 பேருமே. அவன் வந்து குளிக்க போகிறானாமா. ஸோ வந்து இப்போ நானும் குளிக்கணும், தலை கழுவணும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு காலேஜ் போகணும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணணும். எங்கள் பாப்பா வந்து இது சைனா ப்ராடக்ட் அப்படின்னு என் தம்பி சொல்கிறான். இது எங்கள் அக்காவோட ப்ராடக்ட். இது எங்கள் அக்காவோட ப்ராடக்ட். அக்காவோட ப்ராடக்ட்னா அம்மா ஒன்று பெற்றுச்சுல, அதை சொன்னேன். அம்மா வயிற்றுல இருந்து தான் வந்தேன். மேட் இன் சைனா. எங்க அக்கா பேரு நைனா. சரி, பாய் சொல்லலாமா? பாய். இந்த vlog வந்து நம்ம என்னைக்கு போடுறோம்? இது வந்து இன்னைக்கு வந்து எங்கள் ஊரோட கறி நாள். இன்னைக்கு வந்து கறி நாள். நேற்று வந்து நோம்பி. அந்த vlog வந்து இன்னைக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோம். யோகா என் மூஞ்சியே நீ மறைச்சிட்டு. எல்லாரும் மறக்காம அந்த வீடியோலாம் பார்த்துருங்க. பார்க்கலைன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. கைஸ், நாங்கள் வந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், என் உடன்பிறப்பு வந்து குளிக்கல. மேடம் வந்து கலராக இருக்காங்களாம், நாங்களாம் கருப்பாக இருக்காங்க. நாங்கள் வந்து அப்படி தான் கருப்பு தான். நாங்கள் என்ன பண்ணோன்னா, என் தம்பி குளிக்க மாட்டான்னு நான் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோவில். அதனால சார் வந்து இப்போது குளிக்க போயிட்டார். அப்படி சொல்லக்கூடாதான். நான் வந்து இருந்தால் நான் குளிக்க போயிட்டேன். குளிக்க லேட் ஆகும். குளிக்கிறோம்ல, அப்பமா குளிப்பேன். இந்த சித்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து நீட் புக்குக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. அமேசானில் நீட் புக்கை வந்து தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி மருதாணி வச்சுருக்கோம். இதுவும் நாங்கள் வந்து vlogல வந்து ஆட் பண்ணுவோம். கம்மன் இருக்கு கொஞ்சம் நேரம். vlogல வந்து ஆட் பண்ணுவோம். காலில் வச்சேன். நம்ம கலருக்கு காலில் வச்சா தெரிய மாட்டேங்குது, சைடில் மட்டும் தான் தெரியுது. வேற வந்து தெரியவே இல்லை. நான் வச்சுருக்கேன். 2 கலையும் தான் வச்சேன். அப்புறம் இவங்க பேர் வந்து யோகஸ்ரீ, எங்கள் அக்காவோட சின்ன பிள்ளை. இவங்க பேர் முகிலரசி, எங்கள் அக்காவோட பெரிய பிள்ளை. இவங்க வந்து இப்போது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்க வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரி கைஸ், இவங்களும் ஒரே ஸ்கூல். அவங்க நீட் படிக்கிறாங்க, இவங்க 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரி, நம்ம சேனலெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட். இப்போ சொல்லலாம். நம்ம சேனலை வந்து எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணணும். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரி, பாய்.